அன்பு தங்கமே, எது உன்னுடையதோ அது உன்னை நிச்சயம் வந்து சேரும். உன்னுடையதை நான் நன்கு அறிவேன். அதை நான் உன்னிடம் வந்து சேரச் செய்வேன். எனவே நீ கலங்காமல் காத்திரு. உனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நீ சரிவரச் செய். அதை உண்மையுடனும் நேர்மையுடனும் தன்னம்பிக்கையுடனும் செய். தன்னம்பிக்கை உனக்கு மூன்றாவது கால் போல், ஒரு மூன்றாவது தூண் போல் உனது வெற்றிக்கும் உனது முன்னேற்றத்திற்கும் உறுதுணையாக இருக்கும். உன்னுடன் இல்லாததை நினைத்து நீ ஒருபொழுதும் கவலை கொள்ளாதே. உன்னுடன் இருப்பதை நினைத்து நீ இன்பம் கொள். உன்னுடன் இல்லாதது வெகு விரைவிலேயே உன்னை வந்து சேர இந்த சாயப்பா நான் அருள் புரிவேன். நீ எப்பொழுதும் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். நீ எவ்வளவு கொடுக்கிறாயோ அதை 2 மடங்காக நான் திருப்பிக் கொடுப்பேன். நீ கொடுக்க விரும்புவதை ஏழை எளியோருக்கும் வயதில் மூத்தோருக்கும் கொடு. முக்கியமாக நீ உன்னால் முடிந்த அளவு அன்னதானத்தை முடியாதோருக்கும் ஏழை எளியோருக்கும் வழங்கு. தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் என்பதை நான் அடிக்கடி சொல்வேன் அல்லவா? அந்த அன்னதானத்தின் பலனாக சாயப்பா உனக்கு பல நன்மைகளை உன்னை தேடி வரச் செய்வேன். குழந்தையின் சிரிப்பில் மட்டுமல்ல, ஏழையின் சிரிப்பினிலும் இறைவனை நீ கண்கூட காணலாம். ஒவ்வொரு ஏழை வடிவினிலும் இந்த சாயப்பா உன்னை வந்து உனக்கு தரிசனம் அருளி உனது வாழ்வை ஒளிரூட்டச் செய்வேன். தினமும் என்னை பிரார்த்தனை செய். இந்த சாயப்பா எப்பொழுதுமே உன்னுடன் இருப்பேன், உனக்காக இருப்பேன், எப்பொழுதும் இருப்பேன். ஓம் சாய்ராம்.